शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। हृदये सर्वविद्यानां विषये भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रम् अद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆதிகுரு ஸ்ரீ பிரக்ஞா தட்சிணாமூர்த்தியினுடைய அனுகிரகத்தினாலும் சத்குரு ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளுடைய பரம கருணையினாலும் பகவத்கீதா ஞான வேள்வி 3 நாட்கள் பகவத்கீதையினுடைய சாரத்தை பார்க்க இருக்கின்றோம். சாமிஜி அவர்கள் உங்கள் எல்லாருக்கும் ஈரோட்டில் இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பல வருடங்கள், எனக்குரிய 95 இருந்து இருந்தேன் நினைக்கிறேன். 95 இருந்தே வருஷந்தோறும் ஈரோடு வந்திருக்காங்க, ஞான வேள்வி நடத்தியிருக்காங்க. முதல்ல சாமிநாதபுரத்தில் இருந்த அந்த எஸ்கேஎம் ஐயா அவர்களுடைய அந்த சாந்தி நிலையம் அங்கேயே சத்சங்கமாக நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நிறைய மக்கள் வந்ததுனால கொங்கு கலையரங்கத்தில் வருடத்துக்கு 2 முறை வந்தாங்க. ஆடி மாதத்துலேயும் மார்கழி மாதத்துலேயும் வருடத்துக்கு 2 முறை ஞான வேள்வி நடந்தது. அதுக்கப்புறம் ஆடி மாதத்தில் மட்டும் வருடத்துக்கு 1 முறை தொடர்ந்து ஞான வேள்வி நடந்தது. குரு பரானந்த சுவாமிஜியும் வந்திருக்காங்க. அவர்கள் மார்கழி மாதத்தில் தொடர்ந்து ஞான வேள்வி நடத்தி இருக்கிறார்கள். பகவத்கீதை முழுக்கவே 18 அத்தியாயங்களும் வருஷத்துக்கு 18 அத்தியாயங்களுமே எடுத்திருக்கிறார்கள். நிறைய பேர் உங்களில் கேட்டிருப்பீர்கள். குருமார்களுடைய அனுகிரகத்தினால நான் இங்கே ஒரு 10 வருடங்கள் ஈரோட்டில் இருந்து வகுப்பு எடுத்திருக்கிறேன். சாமிஜிட்ட அங்கே தேனி ஆசிரமத்தில் முறையாக வேதாந்த பாடம் 3 வருடம் வேதநெறி பயிற்சி முடித்த பிறகு ஆசிரமத்திலே கொஞ்ச நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் வெளியே இருந்து பண்ணலாங்கிற பொழுது இங்கே ஈரோட்டில் இருக்க சில அன்பர்கள் அதற்கான ஏற்பாடுகளை வசதிகளை செய்து கொடுத்தார்கள். 2007 இருந்து 2021 வரை இங்கே ஈரோட்டில் இருந்து வகுப்பு எடுத்திருக்கிறேன். சாமிஜி தான் அறிமுகப்படுத்தி வச்சாங்க கொங்கு கலையரங்கத்தில். அப்புறம் தொடர்ந்து பகவத்கீதை முழுக்கவே எடுத்திருக்கிறேன். பகவத்கீதை முழுக்க எடுத்திருக்கிறோம். சில உபனிஷத்துக்கள் பார்த்துருக்கிறோம். அதுக்கப்புறம் தேனி ஆசிரமத்திலே இருக்க வேண்டிய, அங்கேயே சாமிஜிக்கு பிறகு அங்கேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுனால அங்கே இருக்கிறேன். அப்புறம் இங்கே ஏற்கனவே எனக்கு முன்னாடி இருந்து சுவாமி நித்திய முக்தானந்த சுவாமிகள் ஹர்ஷ வித்யா பரம்பரையில் அந்த சுவாமிஜிகளும் இங்கே முன்னாடி இருந்தாங்க. அவங்கள பார்த்தோம். முதல்ல வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, இங்கே தொடங்குறதுக்கு முன்னாடியே சாமிஜியை பார்த்தோம். எடுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்களும் எடுங்க, சந்தோஷமாக நல்லா பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஆரம்பித்து பண்ணோம். சாமிஜி இங்கே இருக்கிறாங்க, வகுப்பு எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். சாமிஜிகிட்ட பாடம் கேட்ட நீங்கள் தனியாக இன்னும் பாடம் எடுக்கிறது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அடுத்த பரம்பரை குரு சிஷ்ய பரம்பரை அடுத்தடுத்த தலைமுறை வரணுமே. அதனால் இங்கே தொடர்ந்து அந்த பாடங்கள், வேதாந்த பாடங்கள் நடந்து கொண்டு இருக்குது. அதனால் நம்ம இல்லைனாலும் அதனால் ஒரு நடந்து கொண்டு இருக்கிறது. அது ஈரோடு மக்கள் செய்த ஒரு புண்ணியம், பாக்கியம். தொடர்ந்து ஒரு இடத்துல, ஒரு ஊரில் சத்சங்கம் நடந்து கொண்டே இருக்கிறது, சாதுக்கள் இருக்கிறது. அதுவும் நம்ம வேதாந்த பாடங்கள் நடக்கிறது. ஏன்னா அதை கேட்க வர்றது கம்மி. கோயிலுக்கு போவாங்க, பஜனைக்கெல்லாம், அதுக்கெல்லாம் நிறையா உண்டு.
வேதாந்த பாடம் என்று அதை கேட்பது குறைவாக இருக்குது. வேதாந்த பாடம் என்று அதற்கு தொடர்ந்து ஒரு மக்கள் இருக்கிறது, தொடர்ந்து கேட்கிறது என்பது அதற்குன்னு ஒரு புண்ணியம் இருக்கணும். அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் புண்ணியம் இருக்குது. அந்த புண்ணியம் இருந்தால் தான் அது கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஒன்று, நமக்கு அதில் வாய்ப்பு இருந்தாலும் கேட்கறதுக்கு விருப்பம் ஏற்படணுங்கிறது ஒன்று இருக்கு. அதனால் ரெண்டுமே ஈரோடு கொங்கு மண்டலத்தில் நன்றாகவே இருக்குது. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்களெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. பகவத்கீதையினுடைய முக்கியமான விஷயங்களை நம்ம இந்த 3 நாட்களில் பார்க்க இருக்கிறோம். பகவத்கீதையினுடைய முக்கியமான விஷயம், மையக்கருத்து என்ன என்பதை சாரமாக பார்க்க இருக்கின்றோம். பகவத்கீதை வேதத்தினுடைய சாரமா, உபனிஷத்துக்களுடைய சாரமா, யோக சாஸ்திரத்தினுடைய சாரமா இருக்கின்றது. எல்லோருக்கும் வேத அத்தியனம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றாலும் பகவத்கீதை ஒன்று நமக்கு போதுமானது. அந்த வேதத்தினுடைய எல்லா விஷயங்களும், வேதத்தினுடைய தாத்பரியம் என்னவோ அது பகவத்கீதையில் பகவான் அர்ஜுனனுக்கு அதை தொகுத்து சொல்லி இருக்கின்றார். பகவத்கீதை ஏற்பட்ட சூழ்நிலை அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மகாபாரதத்தினுடைய ஒரு பகுதியில் பகவத்கீதையானது இருக்கின்றது. யுத்த காலத்தில் மகாபாரத போர் தொடங்குறதுக்கு முன்னாடி யுத்த காலத்தில் அர்ஜுனனுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உபதேசம் பண்ணது ஸ்ரீமத் பகவத்கீதை. இது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்டது. கலியுகத்தினுடைய தொடக்கத்தில், மகாபாரத காலமே கலியுகத்துக்கு முன்னாடி, அந்த முந்தின யுகம் துவாபர யுகம் முடிவில் நடந்த கதை. அதன் பிறகு கலியுகம் தொடங்குகின்றது. இன்றைக்கு 5000 வருடங்களுக்கு முன்னால் ஏற்பட்ட கலியுகத்துக்கு என்ன தேவையோ, எவ்வளவு தேவையோ அதை பகவான் சொல்லி இருக்கிறார். இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய புத்தி சக்தியிலேருந்து எல்லாமே குறைவாக இருக்கும். அதனால் ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்கிற மாதிரி வேதத்தினுடைய சாரத்தை பகவான் சொல்லி இருக்கின்றார். அதனால் இதை படிக்கிறது, கேட்கறது எல்லாமே நமக்கு புண்ணியம். 5000 வருடத்துக்கு முன்னால் சொன்னது இப்போ நமக்கு பயன்படுமானா? அதுக்கு அப்போ சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? அது நமக்கு இப்பொழுது பயன்படுமா அப்படின்னா, பகவத்கீதையினுடைய சாரத்தை பார்த்தாக்கா பயன்படுமா பயன்படாதாங்கிறத நாமே முடிவு செய்து கொள்ளலாம். நம்ம சாஸ்திரங்கள் எல்லாமே எல்லா காலத்துக்கும் பயன்படக்கூடியதாகத்தான் பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஏன்னா இது ஈஸ்வரனுடைய வாக்கு, இறைவனுடைய வாக்கு. அதனால் எல்லா யுகத்துக்கும், எல்லா காலத்துக்கும், எல்லா மனிதர்களுக்கும் தேவையான விஷயங்களை, பொருந்தக்கூடிய விஷயங்களை தான் பகவான் உபதேசம் பண்ணியிருக்கிறார். வேதங்கள் அப்படித்தான் இருக்கு. நம்ம எல்லோருக்குமே பொதுவாக இருக்கிறது, எல்லோருடைய சொத்தாகவும் இருக்கிறது. என்னது? எல்லோருடையுமே கவலை இருக்குது. வேறு எது இருக்கோ இல்லையோ எல்லார்ட்டையும் கவலை இருக்குது. யாராவது கவலை இல்லாத ஆள் யாராவது இருக்கீங்களா? இருந்தால் கை தூக்குங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை அப்படின்னு யாராவது இருந்தால் கை தூக்கலாம். அப்படி இருந்தீங்கன்னாக்கா பகவத்கீதை கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. இது வெளியே போயிடலாம். அதனால் அதுதான் நமக்கு முதல் குவாலிஃபிகேஷன். என்னென்ன? கவலை இருக்கணும். பகவத்கீதையை கேட்கறதுக்கு உள்ள கிளாஸுக்குள்ளே வர்றதுக்கு கவலை இருக்கணும், பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கணும். இப்போ இல்லைனாலும் முன்னாடி இருக்கணும், அல்லது எதிர்காலத்தில் வரும். ஆனால் இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னாலும் நாளைக்கு கவலை வராது, பிரச்சனை வராதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஏதாவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அப்படி இல்லை. ஆனால் இன்றைக்கி இல்லாமல் இருக்கலாம், ஏதோ நமக்கு புண்ணியம் போய்கொண்டு இருக்குது, அதனால் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நாளைக்கு வரலாம். அதனால் கவலைகள்ங்கிறது பொதுவான விஷயமாக எல்லா மனிதர்களுக்கும் இருக்கின்றது.
கவலைகளுக்கு காரணம் என்ன பார்த்தா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் நம்மளுடைய கவலைகளுக்கு பிரச்சனை. அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியலை, அல்லது பிரச்சனை நடந்து முடிந்த பிரச்சனை, அல்லது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனை, அல்லது வரப்போகிற பிரச்சனை, அதையும் நினச்சி கவலைப்படுவோம். கவலைப்படுறதுக்கு நமக்கு 1000 விஷயம் இருக்குது. அதனால் கவலைங்கிறது பிரச்சனைகளால் கவலையானது வருகின்றது. தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்குது, அதனால் கவலைகள் இருக்குது. கவலைகள் இருக்கிறதுனால நமக்கு துன்பமானது கஷ்டமானது இருக்கின்றது. அந்த துன்பம் போகணும்னு நினைக்கிறோம், கவலைகள் போகணும்னு நினைக்கிறோம், பிரச்சனைகள் தீரணும்னு நம்ம நினைக்கிறோம். நமக்கு எப்படியெல்லாம் பிரச்சனை வருகிறது என்று பார்த்தால், நோய் நாடி நோய் முதல் நாடி அறுதனைக்கும் வாய் நாடி வாய்ப்பச்சேர்னு சொல்லியிருக்கிறார். முதல்ல நோய்க்கான காரணம் என்ன, நோயினுடைய மூலம் என்னன்னு பார்க்கணும். நம்மளோட கவலைகளை பற்றி கொஞ்சம் நேரம் ஆராய்ச்சி பண்ணலாம். கவலைகள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, நமக்கு முதல் பிரச்சனை நாமே தான். நமக்கு நம்மளுடைய உடம்புனாலேயே பல பிரச்சனைகள் வருது. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது அல்லது நோய் முதலானவைகளால் பிரச்சனை வருது. வாங்க இங்கே முன்னாடி வாங்க. முதுமையினால் பிரச்சனைகள் வருது, உடல் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது மனசு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, இல்லை அறிவு சார்ந்த அறியாமையினால் தவறுகள் பண்ணுறோம், அதனால் பிரச்சனை வருது. நமக்கு நம்மாலேயே வரக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், அது ஒன்று. இதுக்கு ஆத்தியாத்மிகம்னு பேர். நமக்கு நம்மளுடைய உடம்பு மனது இவைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள். அது பசி தாகம் முதல்ல அதிலிருந்து அடிப்படையாக பசி தாகத்தில் இருந்து குளிர் வெப்பம் இந்த இருமைகளால் வரக்கூடியது, தட்பவெப்பநிலையினால் வரக்கூடியது, உடம்போட தன்மைகள் மாறுபடுறதுனால மிகினும் குறையினும் நோய் செய்யும்னா சில வாத பித்த கபம் வழிமுதலா நூலோர் வழிமுதலா எண்ணிய 3. அதனால் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3. இந்த வாத பித்த கபம் அதில் மாறுபாடு வந்தால் அது அதிகமானாலும் நோய் வரும், குறைவானாலும் நோய் வரும். அது உடல் ரீதியாக வரலாம், மனோ ரீதியாக வரலாம், எப்படியும் வரும். அதனால் நமக்கு நம்மாலேயே நம்மளுடைய உடம்பால் மனதால் வரக்கூடிய துன்பங்கள் பிரச்சனைகள்னு இருக்குது. ஒன்று. அதுக்கப்புறம் புறப்பிரச்சனைகள், வெளியே நம்மளுடைய விவகாரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது. பொருளாதாரத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள், பணம் இருக்குது பணம் இல்லைன்னா பொருளாதார ரீதியான பிரச்சனை, பணம் இல்லை அதனால் நிறையா வறுமை மற்ற கஷ்டங்கள் இருக்குது, அதனால் இருக்குது. பணம் இருந்தாலும் பிரச்சனை இருக்குது. பணம் வந்தால் சரியாயிரும்னு பணம் இல்லாதவன் நினைக்கிறான். ஆனால் பணம் நிறையா இருந்தால் அதுவே ஒரு பிரச்சனையாயிடும். அதிகமாக பணம் இருக்கிறதே ஒரு பிரச்சனையாகிடுது. அப்போ தான் நிறைய செக்யூரிட்டி பாதுகாப்பெல்லாம் தேவையாக இருக்குது. அவ்வளோலாம் பாதுகாப்பு பண்ணாலும் பிரச்சனை வருது. அதனால் பணம் இருக்கிறதும் பிரச்சனை, பணம் இல்லைனாலும் பிரச்சனை. ஓகே. அப்புறம் உறவுகள் இருக்குது, உறவுகள் இல்லைன்னா, உறவுகள் இல்லை குழந்தையே இல்லைன்னா அது ஒரு பிரச்சனை, துன்பமாக இருக்குது. இல்லை பிரச்சனையே குழந்தை தான்னா அதுவும் இருக்குது. குழந்தைகள் இருக்காங்க, அவங்க சரியாக இல்லை அப்படின்னாக்கா அதனால் பிரச்சனை இருக்குது. சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க, ஒழுக்கமாக இருக்க மாட்டேங்கிறாங்க, மற்ற தவறான பழக்கங்கள் வேறு ஏதோ வந்தால் அதனால் பிரச்சனையானது வருகின்றது. அதனால் குழந்தை இல்லைனாலும் பிரச்சனை, குழந்தைகள் இருக்கிறதுனால பிரச்சனை. அப்புறம் குழந்தைகள் நல்லா படித்து நல்லா வளர்ந்து வந்தாங்கன்னா வேலை கிடைக்கலைன்னா ஒரு பிரச்சனை. வேலை கிடைக்கல, சரியான வேலை, அவன் படிப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல சம்பளம், நல்ல மரியாதை இருக்கிற ஒரு நல்ல வேலை கிடைக்கலைன்னா பிரச்சனை. வேலை கிடைச்சாக்க அதுவும் பிரச்சனை. வேலைக்கு போனால் அங்கே அவன் படக்கூடிய கட்டங்கள், இங்கே வேலை கிடைக்கல, இங்கே வெளிநாட்டில் வேலை கிடைச்சதுன்னா அதனால் எங்கள் புதுமையில் அம்மா அப்பா தனியாக இருக்காங்க, பையன் எங்கேயோ இருக்கிறான். ஆனால் நல்ல வேலை கிடைக்குது, நல்லா சம்பாதிக்கிறான், ஆனால் அம்மா அப்பாட்ட பேசுகிறதுக்கு நேரம் இல்லைன்னு, அவனுக்கும் பேச முடியலேன்னு பிரச்சனை, இவங்களுக்கு பேசலேன்னு பிரச்சனை. அதனால் அப்புறம் அந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய எவ்வளவோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குது. அதனால் வேலை இருந்தாலும் பிரச்சனை. அதுக்கப்புறம் வேலை கிடச்சிட்டா என்னது, பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு
நல்ல மாப்பிள்ளை பொண்ணு மாப்பிள்ளை கிடைச்சா கிடைக்கலைன்னா அது ஒரு பிரச்சனை, கிடைச்சது சரியாக இல்லைன்னா பிரச்சனை. கிடைச்சது அந்த பொண்ணோ மாப்பிள்ளையோ மகனோ மருமகனோ மருமகனோ சரியாக இல்லைனாக்கா அதுவும் பிரச்சனை தான். கிடைக்கலைனாலும் பிரச்சனை, திருமணம் பண்ணி வச்சா கிடைச்சா அதுவும் சரியாக இல்லைன்னா அங்கேயும் பிரச்சனைகள் வருகின்றது. அதனால் இப்படி அப்புறம் தொழில் ரீதியாக பார்த்தாக்கா அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, லாப நஷ்டம் இருக்குது. எப்படி இருந்தாலும் அதுலேயும் பலவிதமான சிக்கல்கள் பிரச்சனை இருக்குது. ஆனால் இப்படி நம்ம வாழ்க்கையில் பார்த்தாக்க மற்ற மனிதர்களால் உறவுகளால் வரக்கூடிய துன்பங்கள், உறவு இருக்கிறது இல்லை சரியாக இல்லை அப்படிங்கிறதுனால பிரச்சனைகள் வருகின்றது. அது இல்லாமல் நமக்கு மற்ற உயிரினங்கள் அதனால் பிரச்சனைகள் வருது. அதுக்கெல்லாம் ஆதி பௌத்திகம்னு பேர். அந்த மாதிரியான பிரச்சனைகள் அதனால் வரக்கூடிய துன்பங்களுக்கு ஆதி அவங்க முன்னாடி பாருங்க, விசாரில் கூட வைப்பாங்க. அதனால் மற்ற மனிதர்கள், மற்ற உறவுகள் அல்லது மற்ற உயிரினங்கள், கொரோனா பார்த்தோம், பெரிய பிரச்சனை. உலக அளவில் பெரிய பிரச்சனை, கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்கிருமி உலகத்தையே படுத்தி எடுத்துருச்சுன்னு அது பார்க்குறோம். அப்படி மற்ற உயிரினங்கள், மற்ற ஜீவராசிகளால் வரக்கூடிய துன்பங்கள் இருக்குது. அதுக்கு ஆதி பௌத்திகம்னு பேர், மற்ற பூதங்களால் வரக்கூடிய துன்பம். அதுக்கப்புறம் இயற்கை பேரிடர்னு பெரிய அளவில் துன்பங்கள் இருக்குது. பெரிய மழை அல்லது மழை இல்லாமல் போகிறது, பூகம்பம், மழை நிலச்சரிவு, அதெல்லாம் நம்ம உலக அளவில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இயற்கை சீற்றங்களால், இயற்கை மாறுபாடுகளால் பிரச்சனைகள் வருகின்றன. அக்காலத்தில் மழை பெய்கிறது அல்லது மழை பெய்யாமல் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பிரச்சனையாக, புயல் வெள்ளத்தினால பிரச்சனைகள்னு வருது. இப்படி இதுக்கு ஆதி தெய்வீகம்னு பேர். இல்லை, ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம். எல்லா பிரச்சனையும் மொத்தமாக போட்டாக்கா, ஏதாவது குரூப்பாக 3 குரூப்பாக பிரித்தோம்னா நமக்கு நம்மால் வரக்கூடிய பிரச்சனைகள், மற்ற மனிதர்கள், மற்ற ஜீவராசிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், அப்புறம் இயற்கையினுடைய மாறுபாடுகளால் வரக்கூடிய பிரச்சனை, அதனால் வரக்கூடிய கவலை. இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை தானே. அதனால் அதை எப்படி எதிர்கொள்கிறது, எப்படி நாம் அதை சரி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கவலையாக இருக்குது. அதனால் வரக்கூடிய துன்பங்கள் தாங்க முடியாததாக இருக்குது. இதில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு முக்கியமான பெரிய பிரச்சனையாக இருக்கிறது நம்மளுடைய உலக விவகாரங்களில், வாழ்க்கை, தொழில், மற்ற விஷயங்கள், அரசியல், சமூக சூழ்நிலை, அதனால் வரக்கூடிய போராட்டங்கள், அதனால் வரக்கூடிய அதற்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள், அதில் கூட எதிரிகளால் பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை நம்ம எதிர்கொள்ளலாம். ஏன்னா அதற்கு நம்ம முன்னாடியே தயாராக இருக்கும். பாகிஸ்தானோ சீனாவோ எப்போ எது பண்ணுவான்னு தெரியாது. அதனால் எப்பொழுதுமே அதில் அலர்ட்டாக இருக்கிறோம். அதில் எதிரிகளால் நமக்கு எதிரின்னு தெளிவாக தெரியக்கூடியவர்கள், ஒன்று தொழில் ரீதியான போட்டியாக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ விதத்தில் நமக்கு எதிரிகள்னு வெளிப்படையாக இருக்கிறவர்கள், தெளிவாக இருக்கிறவர்கள், அவர்களால் பிரச்சனை வருங்கிறது நமக்கு தெரிந்தது. அதற்கு நம்ம எப்பொழுதுமே தயாராக இருக்கிறோம். அது தனி மனிதனாக இருக்கலாம், இல்லை சமூகம், நாடாக இருக்கலாம். அரசியல் ரீதியான விவகாரங்களில் கொள்கை ரீதியான வேறுபாடுகள் இருக்குது, அல்லது பல காரணங்களால் உலக அரசியலில் பார்க்குறோம். அப்படி எதிரிகள்னு தெளிவாக இருக்கிற ஆள் ஆபத்தான ஆள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எச்சரிக்கையாக இருக்கலாம். அல்லது பாம்பு, பல்லி, புலி, சிங்கம், கரடினா அது எல்லாமே ஆபத்தான மிருகங்கள் நமக்கு தெரியும். அதில் நம்ம எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்கிறோம், தெரிஞ்சு இருக்கிறது, முன்னாடி தெளிவாக இருக்கிறது. அதை விட பெரிய பிரச்சனை என்னென்னா, எதிரியாக இல்லாத ஆள், நமக்கு உறவாக இருக்கிற ஆள், அவன் எதிரியாக ஆனான்னா அதான் பெரிய பிரச்சனை. பிரச்சனைகளில் பெரிய பிரச்சனை கூடவே இருக்கிற ஆள், கூடவே இருந்து உள்நாட்டில் இருந்தே சதி வேலை பண்ணுறான்ல. பாகிஸ்தான் வெளிநாட்டில் இருக்கிறான், அவன் எதிரி அப்படிங்கிறது தெரிகின்றது. ஆனால் உள்ளே இங்கே இருந்துக்கிட்டே பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு மோசம் போகிற ஆள் தெரியும். இங்கே உள்ளேருந்து உள்ளடி வேலைகள் பண்ணுற ஆள்னா அது அரசியல்லையும் சரி, நம்முடைய குடும்ப முன்னாடி
இன்னும் கொஞ்சம் இருக்குமா? மைக்கா வாங்கிக்கலாம். சரி சவுண்டு வெளியே அப்போ மேலே கஷ்டம். ஆஃப் பண்ணி அதனால் நமக்கு உறவுகளாக இருந்து எதிரிகளாக ஆகக்கூடியவர்கள். கூட இருந்தே குழி பறிக்கிறாள்னு சொல்கிறோம்ல, அப்படி இருக்கான். கூடவே இருந்து கம்பெனியில், நம்ம கம்பெனியில் நம்ம கீழேயே வேலை பார்ப்பான். ஆனால் நமக்கு எதிராக ஏதோ உள்ளே இருக்க பணத்தை சுருட்டுறதோ வேறு இதெல்லாம் பண்ணுவான். அல்லது குடும்பத்திலேயே குடும்ப உறவுகளுக்குள்ளேயே உறவாக இருக்கிறது. அண்ணன் தம்பி பகை வருது, பெற்றோர் குழந்தைகளுக்கு தான் பகை வருது, இல்லை மாமன் மச்சான் அந்த மாதிரி பகை வருது. உறவுகளாக இருந்து எதிரிகளாக ஆகக்கூடியவர்கள். அதனால் வரக்கூடிய பெரிய பிரச்சனை, அந்த கவலை தான் நமக்கு பெரிய சிக்கலான கவலை. எதிரியை நம்ம எதிர்கொள்ளலாம். ஆனால் இப்படி உறவாக இருக்கிறவன் திடீர்னு பகையாக மாறினான்னா, நமக்கு எதிராக செயல்படுற பொழுது நம்ம அவனை எதிர்த்து போராடுறதா இல்லை விட்டு கொடுக்கறதான்னு, எதை பண்ணுறது? தர்மத்தை பார்க்கறதா இல்லை அவனை எதிர்த்து போராடுறதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. அதுதான் நமக்கு மனசில் ரொம்ப குழப்பத்தை உண்டு பண்ணுறது. நம்ம தர்மத்துக்காக எதிர்த்து போராடினா, அல்லது சொத்து முதலானவைகளுக்காக உரிமை, எனக்கு உரிமை இருக்குன்னு நம்ம அண்ணன் தம்பிகளுக்குள்ள இல்லை சகோதரன் சகோதரிகளுக்குள்ள சொத்து மற்ற விவகாரங்களில் பிரச்சனைகள் வர்ற பொழுது நம்ம உறவுகள்னு விட்டு கொடுக்கறதா இல்லை நமக்கு உரிமை இருக்குது, நமக்கு மேலே அதிகாரம் இருக்குது, தர்மம் இருக்குது, அதனால் தர்ம ரீதியாக சட்ட ரீதியாக எதிர்த்து போராடுறதா? பெரிய கேள்வி. எப்படி இருந்தாலும் நமக்கு அது கஷ்டம்தான். நமக்கு போராடி சட்ட ரீதியாக போராடி இல்லை பஞ்சாயத்து பண்ணி சொத்து வரலாம், ஆனால் உறவு போய்விடும். இல்லை உறவுக்காக விட்டு கொடுத்தா உறவு இருக்கும், சொத்து இருக்காது. ரெண்டுமே வாழ்க்கைக்கு தேவையாக இருக்குது. அதனால் ரெண்டில் என்ன முடிவு வந்தாலுமே நமக்கு அது கஷ்டம்தான். உறவுகள் எதிரிகளாக மாறுற பொழுது, அதுக்குள்ளே பிரச்சனைகள் வர்ற பொழுது, அது நமக்கு எந்த விதத்துலேயுமே நமக்கு வெற்றி கிடைத்தாலும் சரி, இல்லை நமக்கு விட்டு கொடுத்து தோல்வி வந்தாலும் ரெண்டுமே நமக்கு நஷ்டம்தான், கஷ்டம்தான். அதனால் வரக்கூடிய கவலைகள் அது ஒரு தீராத ஒரு மன வடுவாக இருக்கின்றது, இழப்பாக இருக்கின்றது, கஷ்டமாக இருக்கின்றது. இங்கே நமக்கு அர்ஜுனனுக்கு அதான் பிரச்சனை. அதனால் இது நம்மோட பிரச்சனைனா, அதனால் அர்ஜுனுடைய பிரச்சனை 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னா அதே பிரச்சனை நமக்கு இருக்குது. அதுக்கு தான் சொல்ல வரேன், அந்த சம்பந்தம், பிரச்சனையில் இருக்கக்கூடிய சம்பந்தம். அதனால் காலகாலமாக இருக்கக்கூடிய சம்பந்தம். அர்ஜுனனுக்கு என்னென்னா, யுத்த காலத்தில் அவன் போரில், மகாபாரத யுத்தம், அவன் 5 கிராமமாவது கேட்டார்கள், இல்லை 5 வீடாவது கேட்டார்கள். கிருஷ்ணனே தூதா போய் கேட்டான். அவன் ஒரு குண்டூசி முனை அளவு இடம் கூட கொடுக்க முடியாதுன்ட்டான். யுத்தம் என்று யுத்த காலத்துக்கு யுத்தம் செய்ய வந்தாகிவிட்டது. ஆனால் யுத்த காலத்தில் சுற்றி இருக்கிறவர்களை பார்க்கிற பொழுது இவர்களோடு யுத்தம் பண்ணணுமா? ஏன்னா யார் இருக்கிறார்கள்? ஆச்சாரியான், மாதுலான், பிராத்ருன், புத்ரான், பௌத்ரான், சகீம் ஸ்ததான். 1வது அத்தியாயத்தில் 26வது ஸ்லோகம் என்ன சொல்கிறார்? சுற்றி யுத்தத்துக்கு வந்திருக்கக்கூடிய எதிரிகளாக வந்திருக்கக்கூடியவர்கள், அதான் யுத்தத்தில் வந்திருக்கிறவர்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிறவர்கள் பக்கம். எதிரியாக, நமக்கு எதிராக யாரு கூட நம்ம யுத்தம் பண்ண வேண்டி இருக்கு, சண்டை போட வேண்டி இருக்குன்னு பார்த்தா முதல்ல ஆச்சாரியர், துரோணாச்சாரியர் அந்த பக்கம் இருக்கிறார். அவ்வளோதான் சகலமும் கற்றுக் கொடுத்தவர். அவர் தான் எதிரியாக அந்த பக்கத்தில் நிற்கிறார். அப்புறம் பீஷ்மர் இருக்கிறார், தாத்தா வளர்த்தவர் பீஷ்மர் இருக்கிறார், பீஷ்மாச்சாரியர் அவர் இருக்கிறார். மாத்துலான், மற்ற மாமாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்புறம் பிராத்ருன், எல்லாம் அண்ணன் தம்பி சகோதரர்கள் தான் அந்த பக்கம் இருக்கிறார்கள். புத்ரான்னா, இவனுக்கு மகன் முறை வரக்கூடியவர்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க. பௌத்ரான்னா, பேரன் முறையில் கூட நிறையா இருக்கிறார்கள். சகீனா, நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எல்லோருமே இப்பொழுது எதிரிகளாக இருக்கிறார்கள். எதிரடியில் யுத்தம் பண்ணுறதுக்கு தயாராக, சண்டை போடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இப்போ என்ன பண்ணுறது என்பது தான் கேள்வி. அதுதான் அவனுடைய குழப்பம். அதனால் நண்பர்களாக, உறவுகளாக இருக்கக்கூடியவர்கள் எதிரிகளாக ஆகிற பொழுது என்ன செய்கிறது, எப்படி இந்த பிரச்சனையை எப்படி நம்ம எதிர்கொள்கிறது, இதை யோசித்து பார்க்குற பொழுது அர்ஜுனனுக்கு தலையை சுற்றுது. அவனால் நிற்க முடியலை, உடம்பு நடுங்குது. அவனுடைய காண்டிவத்தை கூட அவனால் தூக்க முடியலை. அப்படியே தேர்தட்டில் அமர்ந்து விடுகிறான். என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குது. நான் யுத்தம் பண்ணாக்கா
கண்டிப்பாக ஒரு அழிவு வருது. ஒன்று நாம் ஜெயிக்கணும், இல்லை அவர்கள் ஜெயிக்கணும். அவர்கள் ஜெயித்தா நம்ம ராஜ்யம் முதலானவை போயிடும். க்ஷத்திரியன் யுத்தத்தில் தோற்கிறதுங்கிறது ஒரு பெரிய இழப்பு. வாழ்க்கை போனது, எல்லாம் போனது, இழப்பு. ஜெயித்தா என்ன ஆகும்? யுத்தத்தில் இவர்கள் ஜெயிக்கலாம், ஆனால் இருக்கிற உறவுகள் இருக்காது. ஜெயித்த பிறகு யுத்தத்தில் பேரழிவில் யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த கிடைக்கக்கூடிய ராஜ்யம், அந்த செல்வம் ரத்தம் தோய்ந்ததாக இருக்குங்கிறார். அவன் ரத்தம் தோய்ந்ததாக இருக்கும். போராடி நம்ம வெற்றி பெறலாம், ஆனால் யாருக்காக வெற்றி பெற்றோமோ அவர்கள் யாரும் கூட இருக்க மாட்டாங்க. யாரு கூட நம்ம செல்வத்தை சம்பாதிச்சு சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ வெற்றி வரும், செல்வம் வரும், ஆனால் அதை பகிர்ந்து கொள்வதற்கு, கொண்டாடுவதற்கு உறவுகள் இருக்க மாட்டார்கள். என்ன பண்ணுறது? அதான் அவனுடைய குழப்பம், நமக்கு இருக்க குழப்பம் மாதிரி. அதனால் இதுதான் நம்மளுடைய கவலை, நம்மளுடைய பிரச்சனை. இதற்கு என்ன பண்ணுறது? முதல் அத்தியாயம் முடிஞ்சது. முதல் அத்தியாயம் பகவத்கீதையில் முதல் அத்தியாயத்தை சொல்லி முடிச்சாச்சு. அவ்வளோ முதல் அத்தியாயம் முடிஞ்சது. அர்ஜுன விஷாத யோகம்னா அர்ஜுனுடைய கவலை, விஷாதம்னா கவலை, சோகம், சோகத்தினுடைய வெளிப்பாடுன்னு அர்த்தம். அவனுடைய குழப்பம், அவனுடைய பிரச்சனை, பிரச்சனையினால் வந்த மனக்கவலை, மனக்குழப்பம். என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. சாமான்யமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக தர்மசாஸ்திரம் சொல்வது சாம வேத தான தண்டம் தான் சொல்லியிருக்கு. நம்ம இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். சாம தர்மசாஸ்திரங்களில் ஒரு ராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய ராஜ நீதியை பற்றி சொல்கிற பொழுது எதாவது சொல்லுது. சாம வேத தான தண்டம்னா, சாமம்னா சமாதானம், ஒரு எதிரியோட சமாதானமாக போகிறது. சமாதான உடன்படிக்கை எவ்வளோ பேச்சுவார்த்தை நடத்த முடியுமோ அவ்வளோ பேச்சுவார்த்தை பண்ணி சில விஷயங்களை விட்டு கொடுக்கறது. இது மாதிரி ஏதோ சமாதான பேச்சுவார்த்தை, சமாதானமாக போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். அதனால் தர்மசாஸ்திரத்தில் அது தெளிவாக சொல்லியிருக்கு. முதல்ல எதிரியாக இருக்கிறான்னா அது யார்கிட்ட பிரச்சனை இருக்கோ, அது உறவுகளாக இருக்கலாம், இல்லை எதிரியாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் பிரச்சனை யாரு கூட இருக்கோ அவங்க கூட சமாதானமாக போகிறதுக்கு என்ன வழிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். அதான் முதல்ல யோசிக்க வேண்டியது. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து வாழ போகிறோம். இந்த உலகத்தில் தான் இருக்கணும். நம்ம ஒரே ஊரில் ஒரே இடத்துல சேர்ந்து வாழ போகிறோம். அப்புறம் என்ன தான் சண்டை போட்டாலும் ஒரு நாள் எல்லோரும் உலகத்தை விட்டு போயிடத்தான் போகிறோம். எவ்வளோதான் சத்து அடித்து பிடிச்சி சொத்து வாங்கினாலும் கொண்டு போக முடியுமா என்ன? எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு தான் போகணும். அதனால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு, லௌகிக்க ரீதியாக உலகியல் ரீதியாக பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு முதல் தேவை சமாதானம் தான். முடிஞ்ச வரைக்கும் சமாதானமாக போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அது சரியாக வரலை அப்படின்னா, இது சமாதானம் உடன்படிக்கை வரலைன்னா வேதம்ங்கிற தர்மத்தை சொல்லுது. வேதம்னா என்னது? எதிரி ஏன் கட்டுப்படாமல் இருக்கா, சமாதானத்துக்கு வரமாட்டேங்கிறான்னா அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நண்பர்கள், பின்புலமாக யார் இருக்கிறார்கள் அவர்களுக்குள்ள, ஏன்னா அவனுக்குன்னு ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால தான் தைரியமாக என்ன ஆனாலும் பார்த்துக்கொள்ளலாம். ஏன்னா நமக்கு ஆதரவு ஆள் இருக்காங்களே. அப்போ அவர்களுக்கு துணையாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பேசி அவர்களை புரிய வைக்கணும். இவனுக்கு கொடுக்குற ஆதரவை வாபஸ் வாங்க வைக்கணும். அதுதான். அதனால் இந்த உக்ரைன் சின்ன நாடு, நமக்கு தெரியும். ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துக்கிட்டே இருக்குது, 3 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ரஷ்யா நம்ம போர் பண்ணால் ஜெயிச்சிடலாம்னு நினச்சான். ஆனால் உக்ரைன் சின்ன நாடு, ஜெயிக்க முடியும். ஏன்னா பின்னாடி இருக்கிறதெல்லாம் மற்ற பெரிய நாடுகள் இருக்குது. அதனால் நமக்கு உலக அரசியல் தெரியும். அமெரிக்கா முதலான மற்ற ஐரோப்பிய நாடுகள் பின்னாடி இருந்து அவன் ஆயுத சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறான். அவனுக்கு வியாபாரம் ஆகுது. அதனால் யுத்தம் முடியக்கூடாதுன்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். அவன் பின்னாடி இருந்து ஆயுதங்கள்லாம் கொடுத்து அதை யுத்தத்தை முடிய விடாமல் பார்த்து கொண்டு இருக்கிறான். அப்போ அந்த பலத்தினால தான். அதனால் எதிரி எந்த பலத்தில் துள்றாங்கிறத பார்த்து அதில் அந்த உறவுகளை, அந்த நண்பர்களை பிரிக்கணும். அதான் பேதம். பேதம்ங்கிறது எதிரியை பலவீனப்படுத்துறது என்பதை பண்ணணும். அப்படி பலவீனமானா சரி நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சான்னா சமாதானத்துக்கு வருவான். சமாதானத்துக்கு இறங்கி வருவார். அதனால் அதில் என்ன பண்ணணுமோ அதுக்கு பண்ணணும். அதுக்கப்புறம் தானம்னு சொல்லியிருக்கு. தானம்னா என்னது? கொடுக்குறது, ஏதாவது விட்டு கொடுக்குறது. நம்ம சரி ஏதோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்க, பொருளாகவோ இடமாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் கொஞ்சம் விட்டு கொடுக்கறதுக்கு நாம் இறங்கி போகணும். நம்ம இறங்கி போய் கொஞ்சம் விட்டு கொடுக்கறதுக்கு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு, ஆனால் தானம் எந்த விதத்தில் என்ன கொடுத்தா அவன் அடங்குவானோ அவனுக்கு அதை கொடுத்து சமன்படுத்தணும். ஏன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ஆசை இருக்கும், தேவை இருக்கும். நிறைய பேர் பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அதுவே ஒரு காரணமாக இருக்கும். அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, தேவை இருக்குது. அதை கொடுத்து சரி பண்ணிட்டான்னா அதுக்கு மேலே சத்தம் போட மாட்டான், அடங்கிடுவான், அமைதியாகிடுவான். அதனால் அவனுக்கு உண்மையிலேயே நம்ம கூட சண்டை போடணுங்கிற நோக்கம் இல்லை.
அவன் அதை வைத்துக்கொண்டு அவன் ஏதோ எதிர்பார்ப்பு இருக்குது, ஆசை இருக்குது, தேவை இருக்குது. சரி, இந்த கலாட்டாவில் நம்ம கொஞ்சம் பண்ணால் நமக்கு ஏதோ கிடைக்குங்கிறதுல அவன் பண்ணுவான். அப்போ என்ன அவனுக்கு தேவைங்கிறத பார்த்து கொடுத்து தானம் பண்ணால், அவனுக்கு கொடுக்கறத கொடுத்தா அமைதியாயிடும், விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பார். ஆனால் தானம்னு சொல்லி இருக்கு. இது எதுவுமே சரியாக வரலைன்னா கடைசி என்னது? தண்டம்னா தண்டனை. சரி, அதுக்கு மேலே மோதித்தான் பார்க்கணும், சண்டை போட்டு தான் பார்க்கணும், வேற வழி இல்லை. யுத்தம் தான் தீர்வுனாக்கா யுத்தத்தை பண்ண வேண்டும். அப்படித்தான் கடைசியாக வந்திருக்கிறார். மகாபாரதத்தை பார்த்தோம்னாக்கா இந்த எல்லா விதமான முயற்சியும் பாண்டவர்கள் பண்ணி பார்த்து தான். சமாதானத்துக்கு பேசி பார்த்தார்கள், அதுக்கப்புறம் கிருஷ்ணரே போய் பேசி பார்த்தாரு, சரியாக வரலை. அதனால் வேதம் மற்ற தானமெல்லாம் கூட விட்டு கொடுத்துறாங்க. சரி, ராஜ்யத்தை நீ வச்சுக்க, நம்மளுக்கு 5 கிராமமாவது கொடு, 5 வீடாவது கொடுன்னு அந்த விட்டு கொடுக்கறதுக்கும் தயாராக இருந்தார்கள். எந்த விதத்துலையும் அவன் வராததுனால கடைசியாக யுத்தங்கிறது தவிர்க்க முடியாததாக ஆகி தண்டம். அதான் வழி, வேறு வழியில் யுத்தம் பண்ணித்தான் ஆகணும். இது நமக்கு லௌகிக்க விவகாரங்களில் தர்ம விஷயத்தில் நம்ம இதை செய்ய வேண்டும். ஆனால் இதனால் நமக்கு பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு வருமானம் வராது. அப்படியே அந்த பிரச்சனையில் தீர்வு வந்தாலும் அடுத்த பிரச்சனை வரும். அந்த ஒரு பிரச்சனையில் கொஞ்சம் தற்காலிகமாக ஒரு தீர்வு கிடைக்கலாம், அடுத்த பிரச்சனைகள் வரும், வேறு வேறு பிரச்சனைகள் வரும். அதனால் இந்த பிரச்சனைகள் வர்றதுங்கிறது முடிவில்லாத ஒன்று. அதனால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் நம்மளுடைய மனசில் கவலையாக மாறாமல், அது நம்மை துன்புறுத்தாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அங்கே தான் ஆன்மீகம்ங்கிறது நமக்கு முக்கியத்துவம் உடையதாக ஆகுது. இதெல்லாம் பகவத்கீதை படிக்காமலே உலக விஷயங்களை, உலக விவகாரங்களை நல்ல சாமர்த்தியமாக பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். லௌகிக்க வாழ்க்கையிலேயே ரொம்ப திறம்பட செயல்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த சாம பேத தான தண்டம் எல்லாம் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அது நமக்கு நிரந்தரமான ஒரு எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் எல்லா கவலைகளிலிருந்தும் நிரந்தரமான விடுதலை அப்படிங்கிற ஒரு நிரந்தரமான தீர்வாக அமையிறது இல்லை. ஒரு விவகாரத்தை முடித்தா அடுத்த விவகாரம், வயிற்று வலி போச்சுன்னா அடுத்து தலைவலின்னா, தலைவலி போச்சுன்னா அடுத்து வேறு ஏதோ ஒன்று மாறி மாறி வந்து கொண்டு இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் வாழ்க்கையில் பிரச்சனைகள், ஏற்றத்தாழ்வுகள், கவலைகள், குழப்பங்கள், துன்பங்கள் வந்து கொண்டே இருக்குது. அதனால் இதில் இருந்து நிரந்தரமாக நாம் விலகி இருக்கிறதுக்கு அல்லது இவைகள் நம்மை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்? அதுதான் அங்கே தான் ஆன்மீகங்கிறது, நம்ம சாஸ்திரங்கள்ங்கிறது நமக்கு வழிகாட்டுகின்றன நிரந்தரமான தீர்வுக்கு. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இடுக்கன் அழியாமையில் சொல்கிறார். துன்பத்திற்கு துன்பம் கொடுப்பர். யாருக்கு துன்பம் வராதுன்னு சொல்லலை, எங்கேயுமே அதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. துன்பமே வராது, துன்பம் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது ஃபிசிக்கலாக நமக்கு அதற்கான வாய்ப்பு இல்லை. அது வரத்தான் செய்யும். ஆனால் அந்த துன்பத்தில் துன்பப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன தேவை? அப்படி நம்ம மனதை வைத்துக்க, அந்த துன்பமானது நம்ம மனதை தாக்காமல், மனதை கலக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன தேவை? அதைத்தான் நம்ம பார்க்க வேண்டியது. அதுதான் நமக்கு சாஸ்திரம் அங்கே வழிகாட்டுகின்றது. அதனால் பகவத்கீதையிலே பகவான் சொல்கிறார், தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா காரிய விவஸ்திதோ. இந்த விஷயத்தில் நமக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம். சாஸ்திரம் இதுக்கு இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமாக என்ன பிரச்சனைகள், என்ன கட்டங்கள், கவலைகள் இருந்தாலும், என்ன பிரச்சனைகள், கட்டங்கள் இருந்தாலும் அது கவலையாக மாறாமல் இருக்கிறதுக்கு. அதனால் வெளியே பிரச்சனை இருக்கிறது ஒரு பக்கம், அந்த பிரச்சனைகள் கவலையாக நம்ம மனசில் உட்கார்ந்து இருக்கிறதா நம்மளால் தாங்க முடியாது. பிரச்சனை வெளியே இருந்தால் அதை நம்ம பார்க்குறோம், எதிர்கொள்கிறோம், சரி பண்ணுறோம். ஆனால் அது நமக்குள்ளே போகிற பொழுது தான் நம்மளால் தாங்க முடியாத துக்கமாக இருக்குது. அதனால் மனசில் அது கவலையாக மாறாமல் இருக்கணும். அதற்கு என்ன பண்ணணுங்கிறத சாஸ்திரம் சொல்லுகின்றது. என்ன சொல்லி இருக்குங்கிறத நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். பகவத்கீதையில் பகவான் அது தெளிவாகவே அழகாகவே சொல்கிறார். முதல்ல பகவானுடைய உபதேசமே, தொடக்கமே என்னென்னா, முதலும் முடிவுமான உபதேசம் என்னென்னா, கவலைப்படாதேன்னு. அதனால் கவலைப்படாதேங்கிறது தான் பண்டிதர்கள், ஞானமுடையவர்கள், விவேகம் உள்ளவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். சென்றதை குறித்தோ செல்ல இருப்பதை குறித்தோ அவர்கள் வருந்துவது இல்லை அப்படின்னு சொல்லி, வருந்துறது ஞானம் இருந்தால் அறிவுடையவர்கள் வருந்துவது இல்லைன்னு சொல்கிறார். அதே மாதிரி முடிக்கிற பொழுது, உபதேசத்தை முடிக்கிற பொழுது
18வது அத்தியாயத்தில் 66வது ஸ்லோகம் முடிக்கிற பொழுது மாசுச்சக அப்படின்னு முடிக்கிறார். கவலைப்படாது. ஆகவே நீ கவலைப்படா, இதை நீ செஞ்சேன்னா நீ கவலைப்பட வேண்டியது இல்லை, கவலைப்படாதேன்னு முடிக்கிறார். இல்லை பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு சொல்லலை, பிரச்சனைகளுக்கு கவலைப்படாமல் இருக்கிறது, பிரச்சனைகளால் நம்ம மனசு கலங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்பதை சொல்லி, ஆகவே நீ இப்படி இருந்தேன்னாக்கா நான் உன்னை பார்த்து கொள்ளுவேன், நீ கவலைப்பட வேண்டியதில்லை, கவலைப்படாதேன்னு சொல்லுகின்றார். அதனால் நம்மளுடைய கவலைகள் எல்லாம் போகணும்னா, நம்ம எல்லோருக்குமே கவலைகள் இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் பிரச்சனை. அதாவது பிரச்சனைக்கான காரணங்கள் வேறு வேறையாக இருக்கலாம், கவலைக்கான காரணங்கள் வேறு வேறையாக இருக்கலாம். ஆனால் கவலைங்கிறது பொதுவாக இருக்கிறதா இருக்கு. அதற்கு பகவான் சொல்கிற தீர்வு சாஸ்திரம் சொல்லுகின்ற தீர்வு. அதனால் வேதம் உபனிஷத்துக்கள் சொல்கிற தீர்வு என்னவோ அதுதான் பகவான் கீதையாக நமக்கு சொல்லியிருக்கிறார். அதனால் வேதத்தினுடைய சாரம் கீதை, கீதையினுடைய சாரம் என்னென்னா பகவான் 2 விஷயத்தை உபதேசம் பண்ணுறார். இதில் தீர்வு 2. ஒன்று தர்ம அதர்ம விவேகம். பகவான் உபதேசம் பண்ணுறது 2 கருத்து. பகவத்கீதை முழுக்க இருக்கிறது 2 கருத்து. 2 விவேகம் நமக்கு தேவை. இந்த கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா ஞானம் தேவை. ஞானம்ங்கிறது கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கு தேவை. அதனால் நம்ம முதல்ல ஆரம்பிக்கிற பொழுதே அறிஞர்கள் ஞானிகள் கவலைப்பட மாட்டார்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போ நீ என்னது, நீ கவலைப்படுகிறாய், ஆனால் அறிஞர்கள் ஞானிகள் கவலைப்பட மாட்டார்கள்னா நீ அறிஞனாக ஞானியாக ஆனால் உன்னுடைய கவலையானது போகும் என்பது அர்த்தம். அதனால் ஞானம்தான் இந்த கவலைகள்லேருந்து பிரச்சனைகள்லேருந்து நமக்கு, அல்லது பிரச்சனைகள் கவலைகள் மாறாமல் கவலையாக மாறாமல் இருப்பதற்கான தீர்வு ஞானம்தான். அந்த ஞானம் 2 ஞானம். அந்த ஞானத்தை 2 வகையாக சொல்லுகின்றார். ஒன்று தர்ம அதர்ம விவேகம், தர்ம அதர்ம விவேகம். 2வது ஆத்ம அனாத்ம விவேகம். இந்த 2 தான் பகவத்கீதை முழுக்க உபதேசம் பண்ணப்படுறது. தர்ம அதர்ம விவேகம், ஆத்ம அனாத்ம விவேகம். இது என்னங்கிறத நம்ம விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல தர்ம அதர்ம விவேகங்கிறத பார்க்கலாம். தர்மம், தர்மம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நமக்கு கேள்விப்பட்ட வார்த்தை தான். நம்மளுடைய இந்து மதத்துக்கே சனாதன தர்மம் தான் பேர் இருக்குது. தர்மங்கிறதா நம்மளுடைய மதத்தினுடைய இயல்பான பெயர் சனாதன தர்மம். மதம் முழுக்க, நம்மளுடைய சாஸ்திரங்கள் முழுக்க பார்த்தாக்கா தர்மத்தை தான் சொல்லுது, பல விதங்களில் தர்மத்தை சொல்லுகின்றது. ஆனால் எது தர்மம் எது அதர்மம்? தர்மங்கிறது செயல், எது செய்ய வேண்டியது எது விளக்க வேண்டியது, அதான் தர்ம அதர்மம். தமிழில் அறம் என்று சொல்லுகின்றோம். திருக்குறளை ஆரம்பிக்கிற பொழுது அரண் வலியுறுத்தல்னு அறத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த அறத்தை 2ஆக பிரித்து இல்லறம் துறவரம் என்று சொல்லுகின்றார் பார்க்கிறோம். தர்மங்கிறதுக்கு விளக்கம் என்ன? சுருக்கமாக, தர்மங்கிறது ரொம்ப விரிவான பொருள், நிறைய அர்த்தங்களுடையது. தர்மங்கிறதுக்கு மிகச் சுருக்கமாக தர்மத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம சாஸ்திரங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லுது. இது நமக்கு தெளிவாக இருந்தாலே வாழ்க்கையில் பல பிரச்சனை தீர்ந்துடும். உலக அளவுலேயே பல பிரச்சனைகள் இந்த தர்மத்தை கடைபிடித்தாலே தீர்ந்துவிடும். சாஸ்திரம் என்ன சொல்லுது? எந்தெந்த இது தர்மம்னா, தர்மத்தை நம்ம எப்படி ரொம்ப சிம்பிளாக புரிந்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு மகாபாரதத்தில் பல ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. சாரம் அர்த்தத்தை மட்டும் சொல்கிறேன். பிறர் உனக்கு எதை செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதையே நீ பிறருக்கு செய்வாயாக, அவ்வளோதான். அதே மாதிரி பிறர் உனக்கு எதை செய்யக்கூடாது என்று நீ நினைக்கிறாயோ அதை நீ பிறருக்கு செய்யாதே, அவ்வளோதான். தர்மம் அதர்மக்கு வேதத்தை படிக்கணுமா, 18 ஸ்மிருதிகளை படிக்கணுமான்னு ரொம்ப சுருக்கமாக சொல்லுகின்றது. பிறர் உனக்கு எதை செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதை நீ பிறருக்கு செய்வாயாக. எல்லாரும் நம்மள்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும்னு நம்ம நினைக்கிறோம். அன்பாக பேசணும், நமக்கு ஆதரவாக இருக்கணும்,
நமக்கு வேணுங்கிறதெல்லாம் அவங்க செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதானே நமக்கு நம்மள்கிட்ட இருந்த நமக்கு விரோதமாக அவர்கள் நடக்கக்கூடாது, நமக்கு துன்பத்தை தர்ற மாதிரியான செயல்களை அவர்கள் செய்யக்கூடாது. உடலால் அடிக்கலாம், உதைக்கலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அல்லது வாக்குனால கடுமையாக பேசக்கூடாது, இல்லை மனதினால கூட நமக்கு கெடுதல் நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இப்போ பிறர் நம்மிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். நேர்மையாக நடந்து கொள்ளணும், உண்மையாக இருக்கணும், இனிமையாக பேசணும், அன்பாக இருக்கணும், நமக்கு எப்பொழுதும் ஆதரவாக இருக்கணும், அதான் நினைக்கிறோம். அதே தான் எல்லோருக்கும் விருப்பமாக இருக்குது. ஆனால் இது தர்மம். நமக்கு எது தர்மம், நமக்கு இவர்கள் இப்படி நடந்து கொண்டால் நாம் சுகமாக இருக்கலாம், சுகமாக இருப்போம்னு நம்ம எதை நினைக்கிறோமோ அது தர்மம். அதை நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். எல்லாருமே அப்படித்தான் நினைக்கிறார்கள். அதனால் விலங்குகளாக இருந்தாலும் நாய்ப்பூனையாக இருந்தாலும் அடிக்கக்கூடாது, நம்மள்கிட்ட அன்பாக பேசணும் அப்படி தான் நினைக்குது, அன்பாக பார்க்கணும்னு நினைக்குது. அப்போ எல்லா உயிர்களுடைய விருப்பமும் இது. மற்றவர்கள்ட்ட நாம் எப்படி நடந்து கொள்ளணும்னா, மற்றவர்கள் நம்மிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமா, நம்மளை மரியாதையை நடத்தணும், நம்மள்கிட்ட அன்பாக பேசணும்னு நினைக்கிறோமா, நாம் பிறருக்கு மரியாதை கொடுக்கணும், அவர்கள்ட்ட அன்பாக பேசணும், அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கணும், அதெல்லாம் தர்மம். அது தர்மம். அதே மாதிரி எது அதர்மம்னா, தர்மத்துக்கு விரோதமான அதர்மம் எதுனா, மற்றவர்கள் நம்மள்கிட்ட எப்படி நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அது. அதே மாதிரி நம்ம மற்றவர்கள்ட்ட பிறர் நம்மளை திட்டணும், நம்ம அடிக்கிறதோ அல்லது நம்ம பொருளை திருடுறது, அபகரிக்கிறது கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். நம்மள்கிட்ட யாரும் பொய் சொல்லக்கூடாது, நம்மளை யாரும் ஏமாற்றக்கூடாது, நம்ம பொருளை யாரும் திருடக்கூடாது, நம்மள்கிட்ட யாரும் கடுமையாக நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதுதான் அதர்மம். அப்போ அப்படி நடந்தால் அது அதர்மம் அப்படின்னு. நமக்கு துன்பத்தை தர்ற மாதிரி பிறர் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதே தான் நாம் பிறருக்கு, நாம் அதெல்லாம் பிறருக்கு செய்யாமல் இருந்தால் அதெல்லாம் தர்மம். அதெல்லாம் தர்மம். செய்யாமல் இருக்கிறது தர்மம். தர்ம விரோதமான செயல்களை, துன்பத்தை தரக்கூடிய செயல்களை செய்யாமல் இருக்கிறது தர்மம். சுருக்கமாக இன்னொரு விதமாக சொன்னால், நமக்கும் பிறருக்கும் எது இன்பத்தை தருமோ அது தர்மம், நமக்கும் பிறருக்கும் எது துன்பத்தை தருமோ அது அதர்மம். இந்த தர்ம அதர்ம விவேகம் என்பது சாமானியமான ஒன்று. இது பொதுவாக சாமானிய தர்மத்துக்கான ஒரு சாமானியமான ஒரு விளக்கம். ஆனால் அதற்கு மேலே இந்த தர்மங்கிறது இன்னொரு விதமாகவும் இருக்கின்றது. இந்த தர்மமாக இருக்கிறதோட பலன் என்ன என்பதையும் பார்க்கணும். திருக்குறளை சொல்கிறார், அறத்தான் வருவதே இன்பம், அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. தர்மத்தினால தான் சுகமானது வருகின்றது என்பது சாஸ்திரத்தோட தெளிவான கருத்து. அதுதான் உண்மையும் கூட. ஆனால் நம்முடைய அனுபவத்தில், வாழ்க்கை அனுபவத்தில் பார்த்தாக்க யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா, யார் தர்மமாக இருக்கிறாங்க. தர்மமாக இருக்கிறானோ அவனுக்கு தான் 1000 பிரச்சனை வருது. தர்மமாக இல்லாதவன் எதை பற்றியும் கவலைப்படலாம், அவன் பாட்டுக்கு அடிச்சு தடிச்சு போயிட்டு இருக்கிறான். மகாபாரதத்துலேயும் பார்த்தா துரியோதனுக்கு இதெல்லாம் பிரச்சனையான, அர்ஜுனனுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதே பிரச்சனை தான் துரியோதனுக்கும். முதல்ல அர்ஜுனன் பார்க்கறதுக்கு முன்னாடியே துரியோதனன் அந்த யுத்த காலத்தில் யாரெல்லாம் நம்ம கூட சண்டை போட வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அது துரோணாச்சாரியத்தை சொல்கிறான். யாரெல்லாம் வந்திருக்காங்க, அர்ஜுனன் யாரெல்லாம் சொன்னானோ அதே ஆள் தான் அங்கேயே வந்திருக்காங்க. ஆச்சாரியான் மாத்துலான் பிராத்ரோன் புத்திரான் பௌத்ரான்னா அதே தான் அவனுக்கும். ஆனால் அவனுக்கு அதனால குழப்பம் வந்ததா, ஏன் நம்ம இப்படியெல்லாம் போகிறோமே, உறவுகளுக்கு எதிராக போகிறோமேன்னு யோசனை வந்தால் அந்த பிரச்சனையே வந்திருக்காரு. மகாபாரத யுத்த காலத்துக்கே வந்திருக்க மாட்டான். அந்த அளவுக்கு அவன் சிந்திக்கிறவனாக இருந்தால், அந்த அளவுக்கு தர்ம உணர்ந்தால் வந்திருக்கவே மாட்டான். அவன் என்ன, அவனுக்கு அதை பற்றிய கவலை இல்லை, வருத்தம் இல்லை. அப்படித்தான் சமூகம் இருக்குது. தர்ம விரோதமாக இருக்கிறவர்கள் சுகமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரிகின்றது. தர்மமாக இருக்கிறவர்கள், நேர்மையாக உண்மையாக இருக்கிறவர்கள் துன்பத்தில் இருக்கிறதா நமக்கு தெரிகின்றது. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது, அறத்தான் வருவது இன்பம்னு சொல்லுகின்றது. அதனால் இந்த தர்மமானது எப்படி இன்பமாக ஆகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அங்கே தான் சாஸ்திரம், நம்மளுடைய ஹிந்து சாஸ்திரம் அங்கே தான் முக்கியத்துவம் உடையதாக ஆகுது. மற்ற மதங்களில் இந்த அளவுக்கு ஆழமான சிந்தனை புரிதல் கிடையாது. நமக்கு இந்த தர்மமானது, தர்மம் அறத்தான் வருவதே இன்பம்னு சொல்கிற பொழுது தர்மம் இன்பத்தை கொடுக்கும், தர்மம் இன்பத்தை கொடுக்கின்றது அப்படிங்கிறது நமக்கு அர்த்தம் வருது. ஆனால் தர்மம் எப்படி இன்பமாக ஆகிறதுன்னு பார்த்தா, தர்மம் நேரடியாக இன்பமாகிறது இல்லை. தர்மமானது புண்ணியமாக ஆகி அப்புறம் புண்ணியத்தின் வழியாக இன்பமானது வருகின்றது. ஆனால் தர்மத்துக்கும்
இன்பத்துக்கு நடுவில் புண்ணியம் என்று ஒன்று இருக்கின்றது. அதே மாதிரி அதர்மம், அதர்மத்தினால துன்பம் என்று சொல்வதற்குள்ள அதர்மம் துன்பம், அதற்கு நடுவில் பாப்பங்கிறது இருக்கின்றது. அதர்மமானது பாப்பமாக ஆகி பிறகு அது துன்பமாக வருகின்றது. தர்மமானது புண்ணியமாக ஆகி பிறகு இன்பமாக வருகின்றது. அதனால தான் நமக்கு இந்த இந்த தர்மத்துக்கும் இன்பத்துக்கும் நடுவில் இடைவெளி தெரிகின்றது. நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், பணம் சம்பாதிக்கிறோம். இப்போ வேலைக்கு போகிறது எதுக்கு? பணம் சம்பாதிக்கிறதுக்கு எதுக்கு? நிறைய பொருள் வாங்கி அதனால் சுத்தமாக இருக்கிறது. அதானே? பணம் இருந்தால் வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்கலாம், அதனால் சுகமாக இருக்கலாம். ஆனால் நமக்கு வேலைக்கு போன உடனே அந்த வேலையினுடைய பலனாக கூலியாக நிறைய பொருளாக கொடுக்குறான். பொருள் கொடுக்கறதில்ல, பணமாக கொடுக்குறான். அதை பணமாக சம்பளமாக தானே கொடுக்குறான். அதுவும் இப்போ கையில் வர்றதில்லை, நேராக பேங்க்குக்கு போயிருக்கு. அதனால் பணத்தை பார்க்குறதே இல்லை. எல்லாம் பேங்க்லேயே போய் பேங்க்லேயே எல்லாம் ஏடிஎம்மு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட்லேயே போயிருக்கிறது. கையில் பணமாக வர்றதில்லை, அப்படியே போயிருது. எல்லாம் டிஜிட்டல் வேர்ல்டில் எல்லாம் கண்ணுக்கு தெரியாமலே பணம் போய்கொண்டு இருக்குது. கண்ணுக்கு தெரியாமலே வருது, கண்ணுக்கு தெரியாமலே போய்கொண்டு இருக்கு. அப்போ நம்ம வேலை செய்கிறோம், உழைக்கிறோம், அதற்கு பொருள் வருது. அந்த பொருள் நம்ம கைக்கு வந்த பிறகு நாம் அதை வைத்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணுறோம், மற்ற பொருள்களை வாங்குகிறோம். அதன் மூலம் நமக்கு இன்பம் வருது. அப்போ நம்ம வேலைக்கு போகிறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், அது பணமாக நம்ம கைக்கு வந்து சேருது. அதில் இருந்து நம்ம அவ்வப்பொழுது தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த பணத்தை செலவு பண்ணி சுகத்தை அடைகின்றோம், அனுபவிக்கின்றோம். அப்போ செலவு பண்ணது போக மிச்சம் நமக்கு சேமிப்பாகவும் இருக்குது. அதை நம்ம எப்போ வேணாலும் செலவு செய்து கொள்ளலாம். அதானே? அப்படி தானே வருது. அப்போ பணம் நேரடியாக, இந்த உழைப்பானது நேரடியாக இன்பமாக வர்றதில்லை. ஏன்னா உழைக்கிறதுங்கிறது ஒரு துன்பம். உழைக்கிறது, வேலை செய்கிறதுங்கிறது அது ஒரு துன்பம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம உழைக்கிறோம். அதற்கு பலன் நேரடியாக இன்பமாக வர்றதில்லை, பொருளாக வருது, பணமாக வருது. அதை நம்ம சேமிப்பில் வைத்துக்கொண்டு எப்பெல்லாம் தேவையோ அதை செலவு செய்து கொள்ளிக்கிறோம். அதே மாதிரி உழைக்காமல் சோம்பேறியாக இருந்தாலும் அதான், அதுவும் அப்படித்தான். சோம்பேறியாக இருக்கிற பொழுது சுகமாக இருக்குது, ஆனால் அது பின்னாடி துன்பமாக, அது செலவு பண்ணுறதுக்கு பொருள் இல்லை, பணம் இல்லைன்னா அதனால் துன்பமானது வருகின்றது. அப்போ சாஸ்திரம் என்ன சொல்லுது? இதே மாதிரி தான் நாம் செய்கின்ற தர்மத்தினுடைய பலனும். தர்மம் புண்ணியங்கிற பணமாக நம்மள்கிட்ட நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது. நம்ம அக்கௌண்ட்டில், அது நம்ம கைக்கு வர்றதில்லை, நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது. அது எங்கே? அது ஈஸ்வரனுடைய கம்ப்யூட்டரில், அது ஈஸ்வரனுடைய பேங்க்கில், வேர்ல்டு பேங்க்கு மாதிரி அது ஈஸ்வரனுடைய பேங்க்கில். இல்லை அது யமதர்மராஜாவோட பேங்க், இது நல்லா வச்சுக்கலாம். யமதர்மராஜானா கொஞ்சம் பயமாக இருக்கும், அதனால் ஈஸ்வரன் வச்சுக்கொள்ளலாம். ஈஸ்வரனுடைய அக்கௌண்ட்டில், அவருடைய கம்ப்யூட்டரில் அதெல்லாம் கிரெடிட் ஆகுது. அவர் அதில் கணக்கில் வச்சுக்கிறார், அதெல்லாம் புண்ணியமாக வைத்து கொள்ளுகிறார். அதுக்கப்புறம் எப்போ தேவையோ அதை அனுப்புகிறார், அப்போ கொடுக்குறார். அதனால் அது புண்ணியம். அதனால அது அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம். இந்த புண்ணிய பாப்பம்ங்கிறது அதிர்ஷ்டம். நம்ம செய்கின்ற நல்ல காரியங்கள், தர்ம காரியங்கள் புண்ணியமாகுது. அதுக்கப்புறம் அது இன்னொரு சமயத்தில் நமக்கு இன்பமாக வந்து சேருகின்றது. அதனால் இப்போ நாம் செய்கின்ற செயலுக்கும் இப்போ நாம் அனுபவிக்கின்ற இன்பத்துக்கும் நேரடியாக தொடர்பு இல்லை. இப்போ நாம் அனுபவிக்கின்ற இன்பமானது ஏற்கனவே எப்போதோ செய்த ஒரு செயலுடைய விளைவு. அது இப்போ நமக்கு பயன் வருது. எப்போதோ மரம் வச்சோம்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி மரம் வச்சோம், இப்போ மாம்பழம் கிடைக்குது. அதானே? இப்போ முன்னாடி செய்த செயலோட பலன் இப்பொழுது நமக்கு வந்திருக்கின்றது. அதே மாதிரி துன்பம் வர்ற பொழுதும் துன்பமும் எப்போதோ செய்த செயலின் விளைவு, அது இப்பொழுது செயல்பட தொடங்கியிருக்கு. இப்போ நம்ம பண்ணுற காரியத்துக்கும் இப்போ நம்ம அனுபவிக்கிற துன்பத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ நம்ம நேர்மையாக நல்லவர்களாக இருக்கலாம். இப்போ நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னா அந்த துன்பம் ஏற்கனவே செய்த தவறினுடைய விளைவு இப்போ வந்திருக்கு. இப்போ நல்லவனாக இருக்கிறோம், நல்லது செய்கிறதுனுடைய விளைவு எதிர்காலத்தில் வரும். அதே மாதிரி தர்ம விரோதமாக ஒருத்தர் இப்போ சட்ட விரோதமாக காரியம் பண்ணி கொண்டு இருக்கிறார், ஆனால் சுகமாக இருக்கிறான்னா அவன் எப்போதோ செய்த புண்ணியம் வேலை செய்யுது, அது இப்போ சுகமாக வந்திருக்கு. இப்போ இவன் செய்கின்ற பாப்பமானது எதிர்காலத்தில் ஆட்சி மாறினாலே வரும். அப்புறமா ஈடி, ஐடி ரைடு, எல்லா ரைடும் வரும். அதுக்கப்புறம் உள்ளே போவார், கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு வந்துட்டு இருப்பார். அதனால் அது எப்போ வருங்கிறது தெரியாது, வரும். ஆனால் அதனால் எந்த அரசியலில் வரலைன்னாலும் பகவானுடைய இதில் மாற முடியாது. அது வரும், இந்த பிறவியில் இல்லை, அது அடுத்த பிறவிக்கு கூட வரும்னா அதுதான் முக்கியமானது. அந்த பிறவியிலேயே நம்ம செய்கிற புண்ணிய பாபம் செலவாகி அனுபவிச்சுறது இல்லை, அதனுடைய விளைவு பிறகு வருகின்றது. அது
அடுத்து அந்த பிறவியிலேயே வரலாம், ரொம்ப அதிகமாக இருந்தால் அந்த பிறவியிலேயே வரும்னு சாஸ்திரம் சொல்லுது. ரொம்ப அளவுக்கு அதிகமாக புண்ணியம் பண்ணால் அது அந்த பிறவியிலேயே நமக்கு பலன் கொடுக்க தொடங்கும். அளவுக்கு அதிகமாக பாப்பம் பண்ணால் அதுவும் அந்த பிறவியிலேயே தெரியும். இல்லைன்னா அது அடுத்தடுத்த பிறவிகளில் அது வெளிப்படும். அதுதான் நம்மளுக்கு இன்ப துன்பத்திற்கு காரணமாக இருக்குது. அதனால் ஒரு பிறவியில் செஞ்சது மறுபிறவியில் அடுத்தடுத்த பிறவிகளில் வருகின்றது. இப்போ பணம் சம்பாதிக்கிறான், இந்த வாழ்க்கைக்கு எவ்வளோ தேவையோ அவன் வாழ்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ சம்பாதிக்கிறான். ஆனால் அதற்கு மேலேயும் கடுமையாக உழைச்சானா 10 தலைமுறைக்கு சேர்க்குறான்ல. அப்போ அவன் மட்டும் இல்லை, அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளும் உட்காந்து சாப்பிடலாம். இல்லை அப்பா பெரியவங்க சேர்த்து வச்சதை இவர் உட்காந்து சாப்பிட்டு அழிச்சிட்டாருன்னா அடுத்த 10 தலைமுறை துன்பத்தில் இருக்கணும். அவ்வளோதான். பரம்பரையாக வந்த சொத்தை அடிச்சுட்டாங்க, அடுத்தடுத்த தலைமுறை அவனுடைய வாரிசுகள் எல்லாம் துன்பத்தில் கஷ்டப்படுறாங்க. இல்லை அவர் உழைச்சி சம்பாதிக்கணும். ஆனால் இப்போ நம்ம சம்பாதிக்கிற முழு பணத்தையே நாம் இப்பொழுதே அனுபவித்து முடியுங்கிறது இல்லை, அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு போகுது. பணத்தை சொத்தை அப்படி கொடுக்கலாம், ஆனால் நாம் பண்ணுற புண்ணியத்தினுடைய பாப்பத்தினுடைய பலனை அப்படி கொடுக்க முடியாது. அதை நாமே தான் அனுபவிச்சாங்க. ஆனால் இந்த பிறவியில் நம்ம சம்பாதிக்கிறத அடுத்த பிறவியில் அதுக்கு அடுத்த பிறவியில் நாமே தான் அனுபவிச்சாகணும். சொத்தை கொடுக்குற மாதிரி அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போக முடியாது. இது மாதிரி பாப்பத்தினுடைய பலனையும் அவரவர் தான் அனுபவிக்கணும். அது அடுத்தடுத்த பிறவிகளில் வந்து சேரும். அதனால் நோயெல்லாம் நோய் செய்தார் மேலே வாம்னா திருக்குறளில். அதனால் யார் பிறருக்கு துன்பத்தை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த துன்பமானது வந்து சேரும். அது அடுத்த தலைமுறைக்கு போகிறதில்ல. அப்பா கடனை விட்டு போனார்னா பையன் அடைக்கணும். அதே மாதிரி நாம் பண்ணால் பார்ப்போம், பையனுக்கு ரொம்ப அதிகமாக பண்ணால் வரும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம், அது வேறு. ஆனால் நாம் தான் அதை அனுபவித்தாகணும். அதனால் இது நமக்கு தெளிவாக இருக்கணும். அதனால் தர்ம விவேகத்தில் தர்மத்தினுடைய செயல்பாடு எப்படி, தர்மம் எப்படி பலனை தருகின்றது, அதர்மம் எப்படி பலனை தருகிறதுங்கிறது நமக்கு தெளிவாக இருக்கணும். இந்த ஒரு பிறவிங்கிறது நமக்கு இல்லை, பல பிறவிகள் இருக்குது. அந்த அடுத்தடுத்த பிறவிகளில் நம்ம இன்ப துன்பத்தை அனுபவிக்கின்றோம், தர்ம அதர்மத்தினுடைய விளைவை அனுபவிக்கின்றோம். அந்த பிறவிகள் பலங்கிறதுக்கு திருக்குறளில் நிறையா பிரமாணங்கள் இருக்குது. பிறவி பெருங்கடல்னே சொல்கிறேன். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார்னு இருக்குது. 7 பிறப்பும் தீய வைத்தேண்டா என்று 7 பிறவிகள் அடுத்து வருகின்ற எல்லா பல பிறவிகள்னு சொல்லியிருக்கு. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமைக்கும் ஏமாப்பு உடைத்துன்னு அடுத்தடுத்து வரக்கூடிய பிறவிகளுக்கு அது வரும்னு சொல்லியிருக்கு. அப்புறம் அறத்தை பற்றி சொல்கிற பொழுது கொன்றுங்கால் தொன்றா துணைன்னு சொல்லியிருக்கு. மரணம் அடைகின்ற பொழுதும் அது நமக்கு அழியாமல் வரக்கூடிய துணை இந்த தர்மம், அதனால் வரக்கூடிய புண்ணியம் தான். அப்புறம் அதர்மத்தினால் வரக்கூடிய பாபம். புண்ணிய பாபம் ரெண்டுமே மரண காலத்தில் வேறு எதுவும் வராது, சொத்து இது வேறு எதுவும் வராது, உறவுகள் எதுவும் வராது. இந்த புண்ணிய பாபம் தான் வந்து சேரும். அப்புறம் இருள் சேர் இருவினையும் சேரா அப்படின்னு புண்ணிய பாபத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். அப்புறம் ஊழ்னு தனியாகவே ஒரு அதிகாரம் வச்சிருக்கிறார். ஊழ்வினை ஊழ் அப்படிங்கிறது இருக்குது. திருக்குறளையும் பார்த்தா, அது பகவத்கீதையிலையும் பார்த்தாக்கா பகவான் இந்த ஆத்மாவானது பல உடல்களை எடுக்கின்றது. தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திகி தீரஸ்தத்ரன முக்கியதி வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருண்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விகாய ஜீர்ணானி அந்யாதி செய்யாதி நவானி தேகி. 2 உதாரணம் கொடுத்துருக்கு. ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையில் எப்படி குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம்னு அடுத்தடுத்து பருவங்கள் மாறி வந்தோம். ஒரே உடம்புலேயே பருவங்கள் மாறி வருகின்றது. அப்படி மாறி வருகின்ற பொழுதும் உள்ளே இருக்கக்கூடிய நான்கிறது மாறி போயிருந்தான்னு மாறுறது இல்லை. நான்கிற உணர்வு நமக்கு அப்படியே தான் இருக்குது. உடம்பு மாறி விடுகிறது. உடம்பு பிறந்த குழந்தையாக இருக்கிற பொழுது, அப்புறம் சிறுவனாக இருக்கிற பொழுது, இளமை பருவத்தில் இருக்கிற பொழுது, முதுமை பருவத்தில் இருக்கிற பொழுது அப்படியே நமக்கு உடம்பு முழுக்க மாறி விடுகின்றது. முழுக்க உடம்புல இருக்க எல்லா செல்லுமே மாறிடுதுங்கிறான். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உடம்புல இருக்க அத்தனை செல்களுமே புதுப்பிக்கப்பட்டு புது உடம்பாக மாறுகிறது. அப்போ உடம்பு மாறிக்கொண்டே இருக்குது. ஆனால் உள்ளே இருக்க அதை அனுபவிக்கிற நான்கிற உணர்வு மாறுதான்னா அது அப்படியே தான் இருக்குது. நம்ம குழந்தையில என்ன பண்ணோம், என்ன சேட்டை பண்ணோம் அப்படிங்கிறதுல நமக்கு தெரிஞ்சிருக்கு. மலரும் நினைவுகள் தான் இருக்குது. அப்போ உள்ளே இருக்க நான்கிறது மாறலை, உடல் மாறிக்கொண்டு இருக்கின்றது. அதே மாதிரி இந்த ஆத்மாவானது
உடல்களையே மாற்றிக்கொள்ளுகின்றது. ஒரு உடம்புல பருவங்கள் மாறுகிற மாதிரி ஆத்மா உடல்களை மாற்றிக்கொள்ளுகின்றது. அதே மாதிரி ஒரு ஆத்மாவானது அடுத்தடுத்த உடல்களை எடுப்பது போலன்னு உதாரணம். அப்புறம் இன்னொரு உதாரணம், இந்த ஆடை வந்து நைந்து போகின்ற பொழுது, பழையதாகின்ற பொழுது அந்த ஆடையை தூக்கி போட்டு அடுத்த ஆடை மாற்றிக்கொள்கிறோம், புதிய ஆடைகளை மாற்றிக்கொள்ளுகிறோம். எப்படி ஒரு மனிதன் பழைய ஆடைகளை களைந்து புதிய ஆடைகளை எடுத்து கொள்ளுகிறானோ, அப்படியே ஆத்மாவானது உடல்களை, பழைய உடல்களை விட்டு புதிய உடல்களை எடுத்து கொள்ளுகின்றது. அதனால் பல ஜீவனுக்கு பல பிறவிகள் என்பதற்கு சாஸ்திரம் பிரமாணம். அதனால் தர்மமாக இருக்கிறது ஏன் தர்மமாக இருக்கணும் அப்படின்னா, அது இந்த பிறவிக்கு மட்டுமில்லை, அடுத்தடுத்த பிறவிகளுக்கும் அதுதான் காரணமாக இருக்கின்றது. இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம கவலைகளை போக்குறதுக்கு என்ன வழிங்கிறதுல இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம யோசித்தாதான், இதெல்லாம் நமக்கு புரிந்திருந்தால் தான் பகவான் அதற்கு மேலே அல்லது சாஸ்திரம் அதற்கு மேலே இதில் இருந்து வெளியே வர்றது எப்படிங்கிறதுக்கான வழியை சொல்கிறது நமக்கு புரியும். எனக்கு பல பிறவிகள் இருக்குங்கிறத ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னாக்கா, அப்போ இந்த பிறவியில் நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போகலாம் என்றது வந்துடும். இப்போ பிறவிகள் பல இருக்குது. நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களுக்கு இந்த பிறவியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது மட்டும் இல்லை, முந்தின பிறவிகளில் நம்ம எப்படி இருந்தோங்கிறதும் காரணமாக இருக்குது. அதை புரிந்து கொள்ளணும், அந்த விவேகம் இருக்கணும். அதனால் இந்த தர்ம அதர்ம விவேகம், தர்மம் அதர்மம், அது புண்ணிய பாபம், அதனால் இன்ப துன்பம், இது அடிப்படையாக நமக்கு இருக்க வேண்டிய ஒரு அறிவு. அதை பற்றி பகவான் சொல்கிறார். அதுக்கப்புறம் சரி, இந்த தர்ம அதர்மத்தை நம்ம கடைபிடிக்கிறோம், அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் இருக்குது. தர்ம அதர்மத்தை கடைபிடிக்கிறதுனால இந்த பிரச்சனைகளை துன்பங்களை எப்படி சரி செய்து கொள்வது, அதற்கான தீர்வு என்னென்ன அடிப்படையில் புரிந்து கொள்கிறோம். தர்ம தர்மத்தை கடைபிடிப்பதன் மூலமாக நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய துன்பங்களை தீர்த்து கொள்வது எப்படி அப்படின்னு கேட்டால், அதற்கு 2 விஷயம். ஒன்று, இப்பொழுது நாம் செய்கின்ற நம்முடைய கடமைகளை சரியான முறையில் செய்யணும். இப்போ நம்ம புதுசாக செயல்கள் பண்ணுறோம். இப்போ நமக்கு சுதந்திரம் இருக்குது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, அல்லது செய்கிறத எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுல மனித பிறவியில் சாய்ஸ் இருக்குது. நமக்கு சுதந்திரம் இருக்குது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்மளே அறிவுபூர்வமாக யோசித்து புரிந்து கொள்ளலாம். அப்புறம் சாஸ்திரம் வழிகாட்டுகின்றது, அப்புறம் அரசியல் சட்டம் சொல்லுது. அப்போ அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அமைத்து கொள்வதுங்கிறது நம்முடைய கையில் இருக்குது. அதனால் இப்பொழுது தவறுகளை நம்ம என்ன தவறு பண்ணுறோம், இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் வந்திருக்குனாக்கா என்ன காரணம், அதில் என்ன தவறு பண்ணியிருக்கிறோன்னு பார்த்து லௌகிகமாகவே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அல்லது ஒரு கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் நம்முடைய தவறுங்கிறது இருக்குது. அது என்ன தவறுங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி அதை சரி செய்து கொண்டால் அடுத்த முறை அந்த பிரச்சனையே வராது. அதானே? இல்லை ரோட்டில் போகிறோம், விபத்து வருது, விபத்துக்கு காரணம் என்னென்ன, நமக்கு தவறு தானே, செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே போனது, செல்ஃபோனில் பேசிக்கிட்டே போனது, அது நம்ம தவறாக இருக்கலாம். நம்மளுடைய மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை நம்ம சரி செய்து கொள்ளணும். மீண்டும் அந்த தவறை பண்ணக்கூடாது. அது முழுக்க நம்ம கையில் இருக்குது, அங்கே விதியெல்லாம் கிடையாது. நாம் இப்போ பண்ணக்கூடிய சரி தவறுக்கு விதி காரணம் இல்லை. அது நம்ம சாய்ஸ், நம்ம கையில் முழுக்க இருக்குது. நம்ம அதை ஆராய்ந்து பார்த்து எது சரி தப்புங்கிறத நாம் செய்யணும். அதனால் இப்போ நாம் செய்யக்கூடிய சுதந்திரமாக செய்ய முடிந்த செயல்களை தர்மத்தினுடைய அடிப்படையில் செய்யணும். என்ன தவறுகளால் நமக்கு கஷ்டம் வந்திருக்கு, பிரச்சனைகள் வந்திருக்குன்னு பார்த்து அதை சரி செய்து கொள்வதற்கு என்ன பண்ணணுமோ சரி செய்யணும். தவறுகளை நீக்கி கொள்ளணும். நம்மளுடைய குவாலிட்டியை நம்ம மேம்படுத்தி கொள்ளணும். நம்மளுடைய தரத்தை, நம்மளுடைய செயல்பாடுகள், அறிவு, திறமை எல்லாத்தையுமே நம்ம மேம்படுத்தி கொண்ட இன்னும் மேலே தவறுகளை குறைத்து கொண்டு நல்லா இருக்கலாம். அது இப்போ நம்ம செய்ய வேண்டியது. அதையும் பகவான் சொல்கிறார், நம்மளுடைய முயற்சி இருக்குது, அங்கே விதி கிடையாது. விதி வினை பயன் வர்ற பொழுது தான் விதியை உடைய, புதுசாக வினை செய்கிறதுல விதி கிடையாது. அதனால் அதை பற்றி அடுத்து பின்னாடி பார்க்கலாம். முதல்ல நாம் இப்போ செய்கிறத சரியாக செய்யணும். அதற்கு பகவான் சொல்கிறார், உத்தரே தாத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதையே ஆத்மைவ ஹியாத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுராத்மனக. 6வது அத்தியாயத்தில் 5வது ஸ்லோகம் 6வது ஸ்லோகம். பந்துராத்மா மனஸ்தஸ்ய ஏனாத்மைவாத்மனா ஜிதக அனாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேதாத்மைவ சத்ருவத்து.
உன்னை நீயே உயர்த்திக்கொள், உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. நம்மளுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் நாம தான் காரணம். ஏனெனில் உனக்கு நீயே நண்பன், உனக்கு நீயே பகைவன்னு சொல்கிறார். நமக்கு நாமே நண்பன், நமக்கு நாமே பகைவன். எப்போ? நமக்கு நாமே நல்லது செய்கின்ற பொழுது நமக்கு நண்பனாக இருக்கிறோம். எப்படி ஒரு நண்பன் நமக்கு உதவி பண்ணுறானோ, நல்லது பண்ணுறானோ, நண்பனே காலவாரம் அது வேறு. ஆனால் நண்பன், உண்மையான நண்பன் இடுக்கை உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்புன்னு. அப்புறம் முகநக நட்பது நட்பன்று, சேர்த்து அகநக நட்பது நட்புன்னு. ஒரு நண்பன் நல்லது செய்கின்றவன், நல்லது செய்ய விரும்புகின்றவன், அவன் தான் நண்பன். அது மாதிரி நமக்கு நாமே நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்மளுடைய நடத்தை, நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நமக்கு நன்மை செய்வதாக இருந்தால் நாமே நமக்கு நல்ல உறவு. அப்படி இல்லாமல் நம்மளுடைய நடத்தை செயல்பாடுகள் நமக்கே துன்பம் தருவதாக இருந்தால் நாமே நமக்கு பகைவனாக, எதிரி என்ன வேலையை பண்ணுறானோ அதை நாமே நமக்கு செய்து, நமக்கு நாமே குழி வெட்டிக்கிறதுங்கிறான்ல, அந்த மாதிரி நமக்கு நாமே குழி வெட்டிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நமக்கு நாமே ஆப்பு வச்சுக்கிறதுனா, அதனால் நமக்கு நாமே கெடுதல் பண்ணிக்கொள்வது. இப்போ மது பிடிக்கிறது மற்றெல்லாம் இருக்குது, அதான இன்னைக்கு சிகரெட் பிடிக்கிறது, மது பிடிக்கிறதுனா என்னது? அது அவனுக்கு அவனே செய்து கொள்ளுகின்ற ஒரு கெடுதல், அதானே. ஒரு திருடுறதோ கொள்ளையடிக்கிறதோ தர்ம விரோதமாக என்ன காரியம் பண்ணாலும் நமக்கு நாமே எதிரியாக இருக்கிறோம். எதிரி நமக்கு என்ன துன்பத்தை கெடுதல் பண்ணுவானோ அந்த கெடுதலை நாமே பண்ணி கொள்கிறோம். ஏன்னா அதனுடைய விளைவு வர்ற பொழுது அதை அனுபவிக்க போகிறது நாம தான். தப்பு பண்ணால் தண்டனை கிடைக்குதுன்னா துன்பத்தை அனுபவிக்க போகிறது நாம தான். இல்லை மது குடிக்கிறோம், கெட்ட பழக்கம் தவறான பழக்க வழக்கங்களால் துன்பம் வருதுன்னா அந்த துன்பத்துக்கு யார் பொறுப்பு? இறைவனா பொறுப்பு? இல்லை விதி பொறுப்பா? நாம் பண்ண தவறு நமக்கு துன்பமாக வந்திருக்கு. நல்லா இருக்குன்னு ராத்திரி 10 மணிக்கு 12 பரோட்டா சாப்பிட்டாக்கா அது நல்லா ஸ்பெஷலாக நிறையா இருக்கே. இப்போல்லாம் இப்போ மட்டன் சிக்கன் என்னமோ ராத்திரி என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது எல்லாத்தையும் சாப்பிட்றான். அது ராத்திரி தான் சாப்பிட்றான். 10 மணிக்கு 9 மணிக்கு 10 மணிக்கு நடு ராத்திரியில் சாப்பிட்றதுன்னா ராத்திரி எவ்வளோ குறைவாக சாப்பிட்றோமோ அவ்வளோ நல்லதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. பழங்கள் லைட்டாக சாப்பிடணும், அது தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும். அப்போ நம்மளே ஒரு தவறான உணவு பழக்கத்தை வைத்து கொண்டு அப்புறம் நோய் வந்தது, பிபி வந்தது, சுகர் வந்தது, அது வருது இது வருதுனாக்கா அப்போ யார் எதிரி? யாராவது கொண்டு வந்து கொடுத்தாங்களா? அது கடவுள் பொறுப்பா? கடவுளே ஏன் என்னை இவ்வளோ சோதிக்கிறேன், ஏன் இவ்வளோ பிபி அதிகமாகிட்டே போகுது, சுகர் அதிகமாகிட்டே போகுதுன்னா அப்படி கடவுளை சொல்ல முடியுமா? நம்ம தானே வளைச்சி மாட்டணும். நம்ம தானே கண்ணாப்பின்னான்னு கண்டபடி சாப்பிட்டுட்டு யோகாசனம் பண்ணுறதில்ல, எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, வாக்கிங் போகிறதில்ல, அது எதுவுமே பண்ணாமல் சாப்பிட்றதும் கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிட்டுட்டு அப்புறம் தலைவலி வருது, வயிற்று வலி வருது, நோய் வருது, இந்த பிரச்சனைகள்லாம் வருதுனாக்கா இப்போ நமக்கு நாமே எதிரியாக இருந்திருக்கிறோம். அதனால தான் பகவான் என்ன சொல்கிறார்? யார் எப்படி சொல்கிறாருன்னா உனக்கு நீயே நண்பன், உனக்கு நீயே பகைவன்னு சொல்லிட்டு எந்த விதத்திலே பகவானே விளக்கு கொடுக்கிறார். எவனுடைய மனதும் புலன்களும் அவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லையோ அவன் அவனுக்கு எதிரி. எவனுடைய மனதும் புலன்களும் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கோ அவன் அவனுக்கு நண்பனாக இருக்கின்றான். அதான் நம்மளுடைய வாழ்க்கை ரொட்டீன். காலையில் தூங்கி எழுந்திருக்கிறது ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் நம்மளுடைய திட்டப்படி நம்மளுடைய வாழ்க்கை நடந்தால் நமக்கு நண்பன். இல்லை வேறு யாரோ அதை தீர்மானம் பண்ணுறாங்க, அல்லது வேறு ஏதோ ஒரு விஷயம் பொருளோ வேறு ஏதோ நம்ம தீர்மானம் பண்ணுது. டிவி சீரியல் தீர்மானம் பண்ணுதுன்னா எந்த நேரத்தில் நம்ம சமையல் பண்ணணும், எந்த நேரத்தில் தூங்கணும், எந்த நேரத்தில் என்ன வேலையை பண்ணணும் நாம் தீர்மானம் பண்ணலை, டிவி சீரியல் தீர்மானம் பண்ணுதுனாக்கா அது அதோட கட்டுப்பாட்டில் நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். அதற்கு நாம் அடிமையாக இருக்கிறோம். ரிமோட்டை நாம் கட்டுப்படுத்துகிறோமா, ரிமோட்டு நம்மளை கட்டுப்படுத்துதாங்க? நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் ரிமோட்டு நம்ம கையில் இருக்குது, நாம் அதை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, ரிமோட்டு தான் நம்மளை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. அதுதான் அந்த சேனல் இந்த சேனலுக்கு அங்கே போ இங்கே போகணும் ரிமோட்டு நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. நாம் அதுக்கு பின்னாடி போய்கொண்டு இருக்கிறோம். அதனால் அதான் பகை. அதனால் இந்த முயற்சி இப்போ நாம் செய்கிற செயலில் நமக்கு விழிப்புணர்வு இருக்கணும். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத தெளிவாக தெரிந்து அதை நாம் திட்டமிட்டு செய்யணும். அது நம்மளுடைய பிரச்சனைகள்லேருந்து கவலைகள்லேருந்து வெளியே வர்றதுக்கு முதல் வழி. இது முழுக்க நம்ம கையில் இருக்குது. இதில் சாஸ்திரம் இந்த இடத்துல சாஸ்திரம் நம்மளுடைய இந்த செயல்பாட்டை 2ஆக பிரித்து சாஸ்திரம் சொல்லுது. ஒன்று நம்ம தினசரி செய்ய வேண்டிய கடமை, இன்னொன்று தொழில் ரீதியானது.
தொழில் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் ஒரு பிஸ்னஸ் இருக்குது, இல்லை ஒரு வேலை பார்க்குறோம், தொழில் ரீதியாக லௌகிக்கமான ஒரு கடமை, ஒரு தொழில் இருக்குது, வியாபாரம் இருக்குது. அப்புறம் நம்மளுடைய பெர்சனலான நமக்கு ஒரு சொந்த கடமைகள், சொந்த வேலைகள் இருக்குது, அது இருக்குது. அதனால் இந்த கர்மா, கடமை, தொழில் அல்லது தர்மத்தை கடைபிடித்தல் என்பதை நம்ம ரெண்டாக பிரித்து கொள்ளணும். ஒன்று அன்றாட கடமை, இன்னொன்று தொழில் சார்ந்த ஒன்று. சாஸ்திரம் எப்படி சொல்லுதுன்னா வர்ண ஆசிரம தர்மம்னு சொல்லுது. வர்ண ஆசிரம தர்மம்னு சொல்லுது. வர்ண தர்மம்ங்கிறது தொழில் சார்ந்தது, ஆசிரம தர்மங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை சார்ந்தது. இப்போ நம்ம என்ன வாழ்க்கையில் இருக்கிறோமோ, ஆசிரமங்கிற பொழுது நமக்கு தெரியும், நம்மளுடைய ஹிந்து தர்மம் வாழ்க்கையை 4 ஆசிரமமாக பிரித்து பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு 4 ஆசிரமம் சொல்லி இருக்கு. ஆசிரமம்னாலே நம்முடைய சிரமத்தை போக்குற இடம். ஆசிரமம்னா ஏதோ ஒரு ஆசிரமத்தில் போய் அங்கே இருந்தாக்க துன்பம் இல்லாமல் இருக்கலாம். சிரமம் இல்லாத இடம் எதுவோ அது ஆசிரமம். அதில் எல்லா துன்பங்களும் இல்லாத இடம் ஆசிரமம். அல்லது துன்பத்தை போக்கிக் கொள்வதற்கான சாதனைகளை செய்வதற்கான சாதகமான இடம் எந்த இடமோ அந்த இடம் ஆசிரமம்னு சாஸ்திரம் என்ன சொல்லுது? நம்ம வாழ்க்கையவே ஒவ்வொரு பகுதியும் ஆசிரமம்னு சொல்லியிருக்குங்க. அப்போ நமக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா கட்டங்களையும் போக்கிக் கொள்வதற்கான சாதனையை நம்ம அந்தந்த ஆசிரம தர்மத்தை கடைபிடித்தாலே செய்ய முடியும். அதனாலேயே நம்முடைய துன்பங்கள் நீங்கும். அதனால் இல்வாழ்க்கையில் இருந்துட்டு நம்ம துன்பம் இல்லாமல் வீடே ஆசிரமமாக இருக்கலாம். நம்மளுடைய வீடே ஆசிரமமாக இருக்கும்னா அதுக்கு என்ன எப்படி இருக்கணும்னு தர்மம் சொல்லியிருக்கு. அதான் பிரம்மச்சரியாக இருந்தால் அவன் என்ன இருக்கணும், பாலியல் ஒழுக்கம் முதலான பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கு. அப்புறம் கிரகஸ்த தர்மம்னு திருக்குறளை இல்லறவியல் பார்க்குறோம். அப்புறம் வானப்பிரஸ்த தர்மம், வானப்பிரஸ்த ஆசிரமம், அதுக்கான தர்மம், சந்நியாச ஆசிரமம், அதுக்கான தர்மத்தெல்லாம் சொல்லியிருக்கு. இது ஆசிரம தர்மம்னு பேர். இந்த ஆசிரம தர்மத்தை நம்ம கடைபிடிக்கிற பொழுது அதை நிஷ்காமமாக பண்ணணும். ஆசிரம தர்மத்தை கடைபிடிக்கிற பொழுது பலனில் எதிர்பார்ப்பு இல்லாமல், பற்று இல்லாமல் நாம் அதை செய்யணும். தொழில் தர்மத்தை கடைபிடிக்கிற பொழுது இன்னொரு தர்மம் சொன்னேன், தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது வர்ண தர்மமாக சொல்லியிருக்கு. அந்த காலத்தில் பிறப்பினுடைய அடிப்படையில் தொழில் அப்படிங்கிறது இருந்தது. இன்றைக்கு அது மாறி இருக்குது. அப்போ என்ன தொழில் பண்ணுறோமோ அந்த தொழிலில் ஒரு தர்மத்தை நம்ம கடைபிடிக்கணும். தொழில் தர்மங்கிறது இருக்குது. ஆனால் அதுலேயும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கிறது ஒன்று இருக்குது. தொழிலை கடைபிடிக்கிறோம், தொழிலில் வியாபாரத்தில் பண்ணுற பொழுது அதற்குள்ள சாமானியமான பிஸ்னஸ் எத்திக்ஸ்ன்னு சொல்கிறானே தொழில் தர்மம்னு இருக்குது. ஆனால் அதில் நம்மளுடைய கவனம், அதில் பிரச்சனைகள் வர்ற பொழுது அது கவலையாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு டெக்னிக் சாஸ்திரம் சொல்லுது. அது என்னங்கிறத நம்ம நாளைக்கு வகுப்பில் பார்ப்போம். அதேமாதிரி நம்மளுடைய ஸ்வதர்மத்தை கடைபிடிக்கிற பொழுது, அது ஸ்வதர்மம்னா நம்மளுடைய அன்றாட கடமைகள், அதை கடைபிடிக்கிற பொழுது அதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த விஷயங்கள் அதை நம்ம தொடர்ந்து நாளைக்கு சிந்தனை பண்ணலாம். அதனால் தர்மம் அது நம்ம செய்ய வேண்டியது, கடைபிடிக்க வேண்டியது. தர்மத்தை நம்மளுடைய அன்றாட கடமைகள் எந்த வாழ்க்கை முறையில் இருக்கிறோமோ அந்த வாழ்க்கை முறையில் நம்ம செய்ய வேண்டியது. பெரும்பாலும் நம்ம இல்வாழ்க்கையில் இருக்கிறோம், அவ்வளோதான். இல்லற தர்மம் என்பது தான். இல்லற தர்மத்தை நம்ம எந்த மனோபாவத்தோடு செய்யணும், இல்லற தர்மத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது. அதே மாதிரி ஒரு லாபம் கருதி தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம். அந்த வியாபாரத்தை பண்ணுறதுல பொழுது லாப நஷ்டங்கள் நமக்கு வர்றது இயல்பாக இருக்குது. அந்த லாப நஷ்டங்களால் மனசு வருத்தமடையாமல், கவலையடையாமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும் என்பது இன்னொரு விஷயம். அதை நம்ம நாளை வகுப்பில் தொடரலாம். ஓம் ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முக்திபேத விவாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम।